கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். குறைவில்லாமல் காத்து வந்தீரே, ஓடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, ஓடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, தனியை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, தடையை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்வீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்வீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, ஓடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. பிதாவே, உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடும்படியாக இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகை, பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் எங்கள் எல்லாரையும் கரம் பிடித்து நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதமாக எங்களை வழி நடத்துங்க. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்காக எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். வாசித்த இந்த வேத வசனத்தில் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சகாயம் செய்யக்கூடிய ஒரு ஏற்ற சமயத்தை வச்சிருக்கிறார். கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கும் ஏற்ற சமயத்திலே நாம் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டைக்கு நெருங்கி வர கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் சகாயம் செய்ய விரும்புகிறார். இரக்கத்தை நம்ம மேலே காண்பிக்க விரும்புகிறார். எனவே கடவுளிடத்தில் வந்து அவருடைய இரக்கத்தையும் அவருடைய ஒத்தாசை செய்கிற அந்த கிருபையையும் பெற்றுக்கொள்வதற்கு, அவர் அண்டைக்கு வருவதற்கு நம்ம தயங்க வேண்டியது அவசியமே இல்லை. நிறைய பேர் பாருங்க, கடவுளிடத்தில் நெருங்குவது என்று சொன்னாலே ரொம்ப தயக்கம் காண்பிக்கிறாங்க. எதற்கு தயக்கம் காண்பிக்கிறாங்கன்னா, இந்த கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி போயிட்டா நம்ம விரும்புகிறதையெல்லாம் செய்ய முடியாதோ, நம்ம இஷ்டப்படி வாழ முடியாது, நாம் விரும்புகிறதையும் நாம் நினைக்கிறதையெல்லாம் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கடவுளை விட்டு தூரமாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை அவர்கிட்ட நெருங்கி வருவதற்கும் அவரை அறிந்து கொள்வதற்கும் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு தயவும் இரக்கமும் காண்பிப்பதற்கு
கர்த்தர் எத்தனை முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்? யோசித்து பாருங்கள். இந்த கடவுளை அறிந்து கொள்வதற்கு எத்தனை முறை வாய்ப்பு கிடைத்தது? வேதத்தில் படித்து பாருங்கள். ஏசாயா 55:6-7 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு நேராக எனக்கு நேராக ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி கொண்டு இருக்கிறார். என் மகனே வந்துவிடு, நான் உனக்கு எல்லாம் தரேன், எல்லாம் செய்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு எல்லா வித நன்மை தருகிறேன், பூமிக்குரிய பரத்துக்குரிய எல்லா நன்மைகளும் உனக்கு நான் தர விரும்புகிறேன், ஆனால் நீ என்னிடத்திற்கு வா என்று தேவன் அழைக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை நிறைய பேர் கேட்கலை. கர்த்தரை கண்டடையத்தக்க ஒரு தருணம் இது, ஒரு வாய்ப்பு. மனுஷனுக்கு எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எப்போவுமே எல்லா வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குதா? கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நேரத்தில் சில வாய்ப்புகள் வராது. ஆனால் சில நல்ல வாய்ப்புகளை நிறைய பேர் இன்றைக்கி மிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த தருணங்களை நீங்கள் எத்தனை முறை மிஸ் பண்ணியிருக்கீங்க? திரும்ப 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 உங்களை ஆண்டவர் அழைக்கும் போதும் நீங்கள் வராமல், சகாயம் செய்யும் கிருபையை பெறாமலும், கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் வருவதற்கு அழைப்பு கொடுத்த பிறகும் நீங்கள் வராமல் இருக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அவர் சமீபமாக இருக்கையில் அவர் நோக்கி வரும். உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அடுத்து சொல்கிறாரு 7வது வசனத்தில், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு, நீங்கள் தயவு பெருத்தவர் அப்படிங்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, வந்துடுங்க. ஒருவேளை பாவம் இருக்கலாம், பலவிதமான அசுத்தம் உங்கள்கிட்ட இருக்கலாம், நீங்கள் செஞ்ச காரியெல்லாம் வெளியில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் என்ன, ஆண்டவர் அன்றைக்கு வந்து பாருங்கள், சகாயம் செய்யும் ஆமென் கிருபையை நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி ஒரு விசை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் வழிகளை யோசித்து பாருங்கள். எத்தனை வாய்ப்புகள் வந்தோம், அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் நழுவ விட்டுட்டீங்க அல்லவா? இந்த நாளில் ஆண்டவரிடத்திற்கு வாங்க, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் மன்னிக்கிறதுல தயவுபடுத்தவர். யார் உங்களை மன்னிக்காட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை மன்னிக்கிற வாக்கு பண்ணுறாரு. வந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன், உன் மண்டையில் வந்து உம்முடைய நன்மைகளை சுதந்தரிக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.